வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் சிவப்பு மற்றும் பச்சை கீரை சாகுபடியும் கையாள வேண்டிய சாகுபடி தொழில்நுட்பங்களும் குறித்த பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக கீரைகள் சாகுபடி செய்வதற்கேற்ற மண்வளம், நீர்வளம், உர மேலாண்மை, நோய்கள் பூச்சிகள் தாக்குதலை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள், அறுவடைக்கு பிந்தைய சந்தை வாய்ப்புகள், இப்படியான பல்வேறு தகவல்களையும் விலா வாரியாக நேரலை வாயிலாக தெளிவுபடுத்துவதற்காக இப்போது எனக்கு முன்பாக ஆர்வமுடன் நமது நிலையத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார் மத்தியாஸ் நகர் ஏ. சேவியர் அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். வேளாண்மை ஈடுபாடு அப்படிங்கும்போது உத்தேசமா எத்தனை வருஷத்த அனுபவம்? கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா நான் விவசாயத்திலே தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆரம்ப நாட்கள்ல எப்படி? ஆரம்ப காலத்துல மரவள்ளி கிழங்கு, வாழைகளை பயிர் போட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சமீப காலமா கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா கீரை போடக்கு ஆரம்பிச்சுட்டேன். இல்ல, ஆரம்ப நாட்கள்ல நான் வாழையில மரச்சீனியில அப்படிங்கிறீங்களே, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு உங்களுக்கு படிப்பு வராதது ஒரு காரணமா, அல்ல படிப்பு ஒரு பக்கம் இருந்தது, அப்பாவினுடைய செய்கையினால இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்தேங்கிறீங்களா? எங்க அப்பா பூர்வீகத்துல ஆரம்ப காலத்துல பனையேற்ற தொழில் செய்துட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு பிள்ளைகளா பிறந்தவங்க நாங்க 6 பேரு. அப்பாவுக்கும் எங்க விவசாயத்துக்கும் அன்னைக்கு சம்பந்தம் இல்லை. காலப்போக்கில் நாங்க கொஞ்சம் வாழையும் கொஞ்சம் மரவள்ளியும் விவசாயத்துல செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில ஆரம்ப காலத்துல செய்துட்டு இருந்தோம். ஆனா முன்னால என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீட்டுல ஒரு 3 குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அது பையங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்பா மாடை பத்திட்டு போறேன், பின்னால கலப்பை எடுத்துட்டு வாங்கன்னு ஒரு பையன்ட்ட சொல்லுவாங்களாம். ஒரு பையன்ட்ட சொல்லுவாங்களாம், தண்ணி எல்லாம் மற்ற வயல்கள்ல கிடக்கா அப்படின்னு பாரும்பாங்களாம். இன்னொரு பையன்ட்ட சொல்லுவாங்களாம், காப்பி கொண்டு வந்தாருன்னு ஒரு 8:30 மணிக்கு. அந்த மாதிரியான ஒரு அந்த காலத்துல இருந்த ஒரு நடைமுறை தான் உங்களை அந்த பக்கமா அப்பா காலத்துல திருப்பிச்சா? எப்படி? என்னுடைய சிறு வயதிலேயே அப்பா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களே உழைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு இருந்தோம். அந்த காலகட்டத்துல தான் சரி கொஞ்சம் விவசாயம் பண்ணி பார்ப்போமே அப்படின்னுட்டு பக்கத்துல தெரிஞ்சவங்களுடைய வயல்களை குத்தகைக்கு எடுத்து வாடகைக்கு எடுத்து கொஞ்சம் வாழை ஒரு 100 மூடு, 50 மூடு, 150 மூடு அப்படி கொஞ்சம் வாழையை நட்டு 1/2 ஏக்கர், 3/4 ஏக்கர், 1 ஏக்கர்ல மரவள்ளி கிழங்கு போட்டு அப்படி விவசாயத்துல எங்களுடைய தொழில ஆரம்பிச்சோம். இன்னைக்கு துவரங்காடு, திட்டுவளை, நாவல்காடு, ஈசாந்திமங்கலம், இறச்சக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்தோம் அப்படின்னா கீரை சாகுபடி பற்றிய அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை விரல் காட்டுறாங்களே, அந்த அளவுல தாற்பயமான ஈடுபாட்டுக்கு என்ன காரணம்? கீரை விவசாயத்துல நான் அதிகமா ஈடுபாடுறதுக்கு காரணமானது அதுல அதிகமான ஈல்டு வருவாய் கிடைக்கிறது. சொந்த உழைப்புனால வருவாய் ஈட்டலாம்ங்கிறதுக்காக வேண்டி அந்த கீரை விவசாயத்தை நான் தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கிறேன். கீரைகள் அப்படிங்கும்போது இப்ப பலதரப்பட்ட கீரைகளை சொல்றாங்க. சிவப்பு கீரைங்கிறாங்க, பச்சை கீரைங்கிறாங்க, வல்லார கீரைங்கிறாங்க, அப்புறம் நிறைய கீரைகளை குறிப்பிட்டு சொல்றாங்களா, பொன்னாங்கண்ணிங்கிறாங்க. ஆனா உங்களுடைய ஈடுபாடு சிவப்பு, பச்சை அந்த அடிப்படையில் மட்டும் நிக்குத, என்ன காரணம்? சிகப்புன்னா அதிகமா அது ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு கீரை நீட்டு மருத்துவர்கள் சொல்றது எனக்கு காதுக்கு வந்திருக்குது. மஞ்சள் காமால நோய், உடம்புடைய ஹீட்டை தணிக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் அது முக்கியத்துவப்படுத்துறாங்க. அதனால அதிகமா மக்கள் விரும்புறது சிவப்பு கீரையை மட்டும் அதிகமா விரும்புவாங்க. அதனால நான் அந்த சிவப்பு கீரையை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கூடால பச்சை கீரை, அரைக்கீரையும் போட்டிருக்கிறேன். சரி, நஞ்சில்லா விவசாயம் நான் கையில் எடுத்த ஒரு ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி திறம்பட சாதாரண பேசும்போது கூட குறிப்பிட்டு சொன்னீங்களே, நஞ்சில்லா விவசாயம் எந்த விதத்துல உங்களுக்கு கீரையிலையும் கூட ஒரு வளத்தை கொடுத்திருக்கு? நஞ்சில்லா விவசாயம் எனக்கு அதிக செலவு இல்லை. அதனால அந்த இயற்கை விவசாயத்தை நான் அதிகமா விரும்புறதுனாலையும் அந்த இயற்கை விவசாயத்தை நான் கீரையில செய்துகிட்டு இருக்கிறேன். இயற்கையெல்லாம் கை கொடுக்குமா, இந்த காலத்துல ஒத்து வருமா அப்படின்னு ஏளனமான, உதாசீனமான பக்கத்து விவசாயிகள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் அப்படிலாம் கருத்துக்கள் வந்திருக்கலாமா? இல்ல, அது எனக்கு காதுக்கு வருது. மற்ற விவசாயிகள் நம்மளை பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுலயும் இருக்கு, நம்மளை கௌரவப்படுத்தக்கூடிய, தட்டி கொடுக்கிற விவசாயிகளும் இருக்கிறாங்க. இயற்கையை பொறுத்த அளவுல ஒரு வருஷத்துல ஒரு 3 மாசம் எங்களுக்கு கீரை கை கொடுக்காது. அது என்ன வேலை செய்தாலும் கீரைகள் வளர்ச்சி அடையாது. நீங்க கூட அந்த மாதிரி அனுபவம் இருக்கு? எங்களுக்கு அது பொருளாதாரத்துல எங்களுக்கு அது வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். பொதுவா இயற்கை மழை அதிகமா இருந்தா கீரை வந்துகிடாது. அதுக்கு கீரைக்கு கொஞ்சம் மண் வறண்ட சூழ்நிலையில தண்ணி கொடுத்து கொண்டு வந்தாதான் அதிகமான வளர்ச்சி நமக்கு வருவாய் கிடைக்கும்.
நின்று மழை பெய்துட்டுன்னா ஒரு 3 நாள் 2 நாள் நின்றுட்டுனா கீரை வராது. எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் ஒரு முன் யோசனையோடி வடிகால் வசதி ஏற்படுத்தினாலும் கூட அழிவுறதுக்கு தான் கீரைகளுக்கு வாய்ப்பா. நின்று மழை பெய்துன்னா கீரை அதிகமா வந்து கிடையாது. ஏன்னா பக்கத்துல நம்ம வடிகால் போட்டிருக்கிறோம். மழை பெய்தா தண்ணி உடனே வடிகிற மாதிரியும் மண்ணு காயக்கூடிய அளவுலயும் நாங்க போட்டிருக்கிறோம். ஆனா அதிகமா நமக்கு இப்ப 2 நாள் 3 நாள் மழை நின்றுட்டுன்னா அந்த கீரையுடைய வளர்ச்சி வந்து குண்டி போகும். சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க. அதீத ஈடுபாட்டுல ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடி நம்மளும் இந்த கீரை சாகுபடி பற்றி குறிப்பெடுத்து நம்மளை ஈடுபாடு காட்டுவோமா? அப்படி ஏதாவது சந்தேகம் வருதுன்னா கடைசியில சொல்லக்கூடிய அலைபேசி என்ன இப்ப சொல்றதன் வழி அதன் வழி அவங்க வந்து பின்னால உங்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுன்னா அலைபேசி ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். என்னுடைய அலைபேசி எண் 9789637500 9789637500. இந்த அலைபேசி வாயிலா தொடர்பு கொள்ளும் போது நிகழ்ச்சி முடிஞ்சு பின்னால எப்பவாது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டா நிவர்த்தி செய்யப்படுமா? இப்படி அவசியமா நான் அதற்காக வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எந்த விவசாயிகள் தொலைபேசியில் என்ன தொடர்பு கொண்டாலும் அவர்களோடு எனக்கு சரியான அந்த விவசாயத்திற்குரிய நுட்பங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது நான் ரெடியா இருக்கிறேன். சரிங்க, உங்களுடைய வெற்றிக்கு உழைப்பு காரணமா, அனுபவம் காரணமா, பயிற்சி காரணமா? அதிகமா நான் வந்து ஆல் இந்தியா ரேடியோ இந்த 7:30 மணி நியூஸ் பாப்பேன் நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறேன். அதிகமான விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை சார்ந்து பேசியிருக்கதை கேட்டிருக்கிறேன். அப்புறம் அவங்க தொலைபேசி எண்களை நான் மிக முக்கியமா ஒரு சின்ன டயரி வச்சிருக்கிறேன் எனக்கு அந்த ரேடியோ பக்கத்துல. அதுல அவங்க தொலைபேசி நம்பரை குறிச்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அந்த தொலைபேசி மூலமா அவங்களோட கான்டாக்ட் பண்ணி அந்த தொழில்நுட்பங்களை நான் கொஞ்சம் அறிஞ்சுக்கிடுவேன். அதுவும் கூட ஒரு வெற்றிக்கு குமரி பண்பலையும் கூட ஒரு ஊண்டுதலை கொடுத்திருக்கேன்னு சில கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் 13 வருஷம் மட்டும் எனக்கு இந்த ஆல் இந்தியா ரேடியோ மூலமா வருகிற சில நிகழ்ச்சிகள்ல கேட்டு அதனுடைய தொழில்நுட்பங்களை எனக்கு முக்கியமானது நான் தெரிஞ்செடுத்து என்னுடைய விவசாயத்தை நான் செய்துட்டு இருக்கேன். சரி, கீரை சாகுபடிக்கேற்ற மண் வளம் எப்படி இருக்கணும்ங்கிறீங்க? அதிகமா வந்து எந்த மண்ணா இருந்தாலும் அந்த மண் வளத்தை மாற்றக்கூடிய அளவுல நம்ம இயற்கை உரத்தை கொடுத்துட்ட மண் அந்த மண் வளத்தை பாதுகாக்கலாம். அதிகமா களிமண் இருக்கிற இடத்துல அது வந்துகிடாது. மண்ணை வந்து நம்ம பளபளப்பாக்கணும். சரிங்க சார், நீங்க பேசும்போது கூட இப்ப ஒரு கருத்தை ரொம்ப அழுத்தமா சொன்னீங்க. இயற்கை விவசாயம், இயற்கை உரங்கள். நீங்க இன்னைக்கு மாடுகள்லாம் குறைஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு நிலையில நீங்க என்னென்ன உரங்கள் போடுறீங்க, எப்படி பயன்படுத்துறீங்க? நான் அதிகமா என்னுடைய கீரைக்கு பயறு வகைகளுக்கு கொஞ்சம் காய்கறி வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை போட்டிருக்கிறேன். அதுக்கு அதிகமா மேக்சிமம் நான் கெமிக்கல் உரம் போடாத அளவுல தான் அந்த இயற்கை உரம் போட்டு பயன்படுத்துறேன். அதுல அதிகமா நான் பயன்படுத்துறது சாணி, அப்புறம் ஆட்டோரம். பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க எனக்கு ஆட்டோரம் தர்றதுக்கு, அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிடுவேன். அப்புறமா கோழி உரம். இந்த 3 வரையும் மிஸ் பண்ணி அதை செமிக்க போட்டுருவேன். அதனுடைய கோழி உரம் அதிகமா சூடுன்னு சொல்லுவாங்க, அதனால அதை செமிக்க வச்சு அதை எடுத்து என்னுடைய கீரை விவசாயத்துக்கு பயன்படுத்தும். இது அடியோரமா கொடுக்கீங்க? இது அடியோரமா கொடுப்பேன். சரி, இந்த அடியோரம் கொடுத்தல் அப்படிங்கிறது நீங்க ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நாட்டு பகுதல் அப்படிங்கிற தன்மையில தானா, அல்லது வயல் முழுமைக்குமே அதை புடுங்கிடும் போது நான் கொடுக்கறேங்கிறீங்களா? இல்ல, 2 நேரமும் கொடுக்கறேன். நான் விதைக்கு விதைய போடும் போதும் அந்த உரத்தை நான் பயன்படுத்துறேன். அதுக்கப்புறம் அதை புடுங்கி நடும் போதும் நட்டு அது தழுத்து ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்ச ஒரு நாடி பழையபடி அந்த உரத்தை 2வது கொடுக்கறேன். சரி, விதை தேர்வு அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இல்ல அப்படின்னா நமக்கு காசு பின்னால பிரளயத்துக்குள்ளாயிரும் அப்படிங்கிறாங்களே, விதை தேர்வுல என்ன கவனம்? விவசாயத்துல அதிகமா விதை தேர்வு வந்து மிக முக்கியமானது. அது நமக்கு ஈடு கொடுக்கக்கூடியது, பலன் கொடுக்கக்கூடியது. நான் விவசாயம் கீரை விவசாயம் பண்ணனாலும் அந்த கீரை விவசாயம் பண்ணி இடத்துல உள்ள விதை நான் எடுக்கிறது இல்ல. அது அதனுடைய வீரியத்தன்மை குறைஞ்சிரும். நாளுக்கு நாள் அதனுடைய அந்த கலர், அந்த டார்க் ரெட், சோப்பு, கடும் ஒரு ஈர்ப்பு தன்மையோடு இருக்கிறது குறையும். ஆமா, அதனால எனக்கு தெரியாம சில விதைகள் மற்ற இடங்கள்ல விழும், நான் வேலை செய்யாத இடங்கள்ல விழும், தெரிவித்துன்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னா நீங்க வீழ்ச்சி இது பண்றதுல ஒரு வரப்பு 2 வரப்பு தாண்டி கால்வாய் தாண்டி கூட விழக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அந்த கீரைகள் புதுசா அதுல வாரதுனால அந்த கீரைகள் நல்ல வீரியமா வரும். ஒரு 3-4 கவர் அடிச்சு வரும் கீழே இருந்து.
அந்த சைடுல உள்ள கவர்ல உள்ள கொண்டைகளை நொள்ளி விட்டுருவேன். அப்ப அந்த நடுச்செடியில் உள்ள விதைகள் தான் அது வீரியமான இதெல்லாம் ஒரு அனுபவம். சரிங்க சார். அப்புறம் விதைச்சு விட்டாலும் கூட சில உயிரினங்கள்னால நிறைய பேர் அங்கலாய்க்கிறத கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். முளைப்பு திறனே இல்ல, நானும் போட்டு போட்டு பாக்குறேன் அப்படின்னு, எறும்புகள்னால அந்த மாதிரி பிரச்சனைகள். அதை எப்படி தவிர்க்கிறீங்க? எனக்கு நான் போட்டிருக்கிற இடத்துல இருந்து வயல் அதிகமா தண்ணி கட்டுள்ள இடம், அதிகமா உங்களுக்கு எறும்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. பூச்சி தாக்குதல் இருக்குது, புழுக்களுடைய தாக்குதல் இருக்குது. எப்படி சமாளிக்கிறீங்க? பூச்சி தாக்குதல்னா ஒவ்வொரு கீரையா பார்த்து எடுக்க முடியாத. அதுக்கு பக்கத்துல நான் என்னன்னா, அதுக்கு எனக்கு நான் கீரை விவசாயம் பண்ற இடத்துல இந்த சீனி மிளகுன்னு ஒரு மிளகு இருக்குது, காந்தாரி மிளகு. அதுல பல வெரைட்டிஸ் இருக்குது. அதுல அரிக்காந்தாரின்னு ஒண்ணு இருக்குது. அது கொஞ்சம் வீரியம் கூடுதல், காட்டம் கூடுதல். என்னுடைய கீரை போட்டிருக்க பக்கத்திலேயே நான் ஒரு 10 மூட்டை நட்டு இருக்கிறேன். அது தேவைப்படும் போது அதை எடுத்து மிச்சில அடிச்சு வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணிடுவேன். அதனால பூச்சி எனக்கு 100% அதில் அரெஸ்ட் ஆகுது. எப்பவாவது நோய் தாக்குதல்னால பாதிக்கப்பட்ட நிலைகள் கீரைகள்? கீரை கார்த்திகை மாசம் கீரைக்கு ஒரு நோய் தாக்கம் இருக்கு. அந்த இலப்புள்ளி அடியில் ஒரு புள்ளி விழும். அதுக்கு மாற்று வழிகள் எனக்கு தெரியல. அதுல ரொம்ப பாதிக்கப்பட்ட அந்த நேரத்துல கொஞ்சம் ஓய்வெடுத்தல் தன்மையா கீரையை நான் கொஞ்சம் அந்த சமயத்துல விவசாயம் பண்றதை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருவேன். சரிங்க சார். உரம் மேலாண்மை எப்படிங்கிறது அடியுரம் மட்டும்தானா அல்லது கொஞ்சம்? இல்ல, 2 தடவை கொடுக்கணும். நம்ம விதை போடும் போதும் ஒரு வாட்டி கொடுக்கணும். பிடிங்க நட்டு ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்ச பிறகு அதை இன்னொருக்க கூட கொடுக்கலாம். கீரையினுடைய வாழ்நாள் எத்தனை நாட்கள்? 37 நாள், 35, 30க்கு மேல 37 நாட்களுக்குள்ளால. ஆனா உங்களை பத்தி கேள்விப்பட்டோம், நீங்க எப்பவுமே கீரை விற்பனையில இருக்க மாதிரி. அப்ப ஒரு அட்டவணைப்படுத்தல் பிரகாரம் அந்த வளர்ச்சியில ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவேளா? அது எனக்கு வளர்ச்சி 35 நாள் 30 நாளையிலே அறுவடை எடுத்துருவேன். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா 35 நாள்ல அறுவடைக்கு வருது மாதிரி, 30 நாள்ல வருது மாதிரி, 25 நாள்ல அந்த மாதிரி இருக்கத அப்படி கொண்டு வருவேன். நான் டெய்லி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருவாய் கிடைக்கிறது மாதிரி நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இயற்கை ரீதியா நீங்க சாகுபடி கொண்டு போறீங்க. அங்க செயற்கை முறையில சாகுபடி பண்ணி பளபளன்னு இலைய பார்த்தோம்னா ஈர்ப்போடி இருக்கும். எப்படி நீங்க விற்பனை நுணுக்கத்தை கையாண்டு வெற்றி பெறுறீங்க? இல்ல, நாங்க எனக்கிட்ட இருந்து கீரை எடுக்கிறவங்க 2-3 காய்கறி வியாபாரிகள் என்கிட்ட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கொண்டு கொடுப்போம். அது என்னுடைய பேரை கேட்பாங்க, இது சேவியர் அவங்க கீரை தானே, அல்லது அவங்க சொல்லுவாங்க, அந்த விக்கிறவங்க சொல்லுவாங்க இது சேவியர் கீரை தானே. ஆமான்னு சொன்னா உடனே அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு சேவியர் கீரை அப்படின்னு. அப்புறம் எங்கேயாவது என்ன வச்சு கண்டா உங்க கீரை நான் வாங்கின மார்க்கெட்டா நல்லா இருந்தேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றாங்க. ஆனா சந்தையில உங்களை மாதிரி செயற்கை முறையில செய்து ஒரு 10 பேர் கொண்டு வந்திருக்க இடத்துல நீங்க அடி எடுத்து வச்ச உடனே அவங்களுக்கு ஒரு பய உணர்வு ஏற்படுமா? அது அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு தான். ஏன்னா மற்ற கீரை விவசாயிகளுக்கு என் கீரை போச்சுன்னா, அந்த என் கீரை மார்க்கெட்ல போச்சோன்னா அந்த அவங்களுக்குள்ள கீரை கொஞ்சம் வியாபாரம் கம்மியா தான் இருக்கும். அது எப்படி நம்ம கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் மன தயக்கம் தான் இருக்கும். 35 ஆண்டு கால அனுபவத்துல ஆரம்பத்துல ஒரு 7 ஆண்டுகள் வாழை சாகுபடி, மரச்சீனி சாகுபடியில ஈடுபாடு காட்டின நீங்க அதுல அள்ளி எடுக்காத பணத்தை கீரை சாகுபடியில இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு வேளாண்மை தான் வெற்றியை கொடுத்திருக்கு, குடும்ப வளத்துக்கு காரணம் அப்படின்னு மாறுதட்டி சொல்ல முடியுமா? இப்படி அதை 100% என்னால சொல்ல முடியும். எங்களுடைய உழைப்பு எப்பவுமே அதுல சொந்த உழைப்பா. அப்படி என்ன உழைப்பு கொடுப்பீங்க? இல்ல, மண்ணை கிளறது, விதைக்கிறது, உரம் போடுறது, தண்ணி கொடுக்கறது, அதை புடுங்கி வியாபாரி கொண்டு கொடுக்கறதுல எங்களுடைய சொந்த உழைப்பு. அதனால எங்களுக்கு அது நல்ல ஈடுதான். ஏன்னா இத்தனை வயசுக்கு பிறகு நாங்க இனி கூலி வேலைக்கு போக முடியாது. இத்தனை வயசுக்கு பிறகுன்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்களா? இப்ப வயசு ஒரு 40 இருக்குமா? இல்ல, எனக்கு இப்ப 63 வயசாச்சு. பாருங்க, 63 வயதுலயும் உழைப்ப கொடுக்கறதுனால இளமையா இருக்கீங்க. ஆமா. சரி, ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க, மகிழ்ச்சியா சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சியா இருக்கணும்னா கீரை சாகுபடி பக்கம் வாங்க அப்படிங்கிற மாதிரி அறுதிட்டு பல தகவல்களை சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் கூட அலைபேசி எண்ணை குறிக்காதவங்களுக்கு ஒண்ணு சொல்லலாமா? சொல்லலாம். என்னுடைய அலைபேசி எண் 978 963 7500 97896377500. இந்த அலைபேசி வாயில தொடர்பு கொண்டு கீரை சாகுபடியும் கூட நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிற தகவலை நீங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்க? நான் ரெடியா இருக்கிறேன் விவசாயிகளுக்கு. இதுவரை சிவப்பு மற்றும் பச்சை கீரை சாகுபடியில் கையாள வேண்டிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விலாவாரியாக எடுத்துச் சொல்லி கீரைகள் சாகுபடி வளமான சாகுபடிங்கிற மாதிரி புரிய வச்சிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம். இதுவரை சிவப்பு பச்சை கீரை சாகுபடியும் சாகுபடிக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களும் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் துவரங்காடு மத்தியாஸ் நகர் ஏ. சேவியர் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் பகதூர் ராமையா, எம். சத்யா.